Taste the Daily. மக்கா வணக்கம் டே. போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு ஐயா வைகோ நடைபயணம் போறாருப்பா. அந்த மேடையில் என்னால் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க முடியலன்னு ஐயா ஸ்டாலின் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த நடைபயணத்தை காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருச்சு. இப்படி திமுக கூட்டணியில் இன்னைக்கு நிறைய கூத்துகள் நடந்திருக்குது. பொதுவாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஜெயிக்கத்தான் வழி தேடுவாங்க. ஆனால் தோக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு இந்த திமுக கூட்டணி. சரி, எல்லாத்தையும் விரிவான செய்திகளில் சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்து வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறதுன்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை மாதிரி உத்தமரை கட்சிக்கு தலைவராக்குனா தப்பான காரணத்துக்காகத்தான் செய்தியில வருவீங்க. இப்ப அழுது என்ன செய்ய? என் கவர்மெண்டால போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க முடியலன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு ஐயா ஸ்டாலின். அப்புறம் என்ன, 2026 ஓட்டை மாத்தி போடுங்க. இப்படி புலம்புற முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதுங்க. கன்னியாகுமரி பக்கம் கோவில் திருவிழாவில் அமைச்சர் சேகர் பாபு அப்பாவி மக்கள் கூட சண்டை போட்டிருக்கிறாரியா. கோவில் நிகழ்ச்சியில அமைச்சர் நாகரிகம் இல்லாம போட்ட இந்த ஆட்டத்தை பார்த்து ஜனங்க ஆடி போய் இருக்கிறாங்க. மக்கா, குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க விரிவான செய்திகளை பார்த்துடுவோம். தமிழ்நாட்டில் போதையால இளைஞர்கள் சீரழிகிறாங்கன்னு ஐயா ஸ்டாலின் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாருப்பா. போதைப் பொருளை கட்டாயம் ஒழிக்கணும்னு ஐயா பேசுனதை கேட்ட ஜனங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க சார், எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததும் உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு சொல்றாங்க. ஐயா ஸ்டாலினோட புலம்புல பாருங்க. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு முழுமையாக இல்ல. போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோர்க்கணும். இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? முதலமைச்சரே போதைப் பொருள் நிறைய வருது, இளைஞர்கள் சீரழிகிறாங்கன்னு சொல்லுதாரு. அரசாங்கத்தால் தடுக்க முடியலன்னு கூச்சமே இல்லாமல் பேசுதாரு. போதைப் பொருள் நெட்வொர்க்கு ரொம்ப பெருசான். ஜாபர் சாதி கூட போட்டோ பிடிச்சப்பெல்லாம் அது தெரியாதா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் எடுக்கல? அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இப்படி நீங்க புலம்ப வேண்டிய சூழலே வந்திருக்காதே. இந்த போதைப் பொருள் புழக்கத்துக்கு அடிப்படை காரணமே திமுக கும்பல் தான்னு நாம சொல்லல, தினம் தினம் செய்திகளை பார்க்குற மக்கள் சொல்றாங்க. ஸ்டாலின் சார், உங்க ஆசைப்படியே வர்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கை முழுசா ஒழிக்க நடவடிக்கை எடுத்துக்கிடுவாங்க. ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்டாயம் உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவாரு. இனி நீங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிறத உங்க வாக்குமூலத்தை வச்சே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்கா, ஐயா வைகோவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. ஒரு பக்கம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சு, அதை ஒழிக்க நடைபயணம் போறேன்னு நடக்கிறாரு. இன்னொரு பக்கம் போதைப் பொருளால இளைஞர்கள் சீரழிகிற இந்த ஆட்சியை பொற்கால ஆட்சிங்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனால பெட்டிக்காக பேசுறாருன்னு மக்கள் கேலி பேசுறாங்க. அவரிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும். பொற்கால ஆட்சியா? புழுகிறதுக்கு ஒரு அளவே இல்லையா சார்? இன்னைக்கு ஐயா வைகோ நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரியா. அந்த நடைபயணத்தை ஆரம்பிச்சு வச்சதே நம்ம ஐயா ஸ்டாலின் தான். எதுக்காக அந்த நடைபயணம்னு கேட்டா சிரிப்பீங்க. நான் இதில் பிரதானமாக போதை பொருட்கள், ட்ரக்ஸ் பிளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும்
இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். நான் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளிலே சாதி சங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு இடையில். இப்பொழுது மாணவர்களுக்கு இடையிலேயே சாதி சங்கங்கள் வந்துவிட்டன. அது மட்டுமல்ல, ஒரு விதமான கயிறு கட்டினார் இன்ன ஜாதி, தோள்பட்டையிலே கயிறு கட்டினார் இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மோதல் வருகிறது. பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படித்தேன். நான் படித்த காலத்தில் ஜாதியில் யாருக்கும் தெரியாது, மதம்னா யாருக்கும் தெரியாது. இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2-3 பிரிவுகளுக்குள்ளே மோதல் நடக்குது. வீட்டிலிருந்து வரும்போதே அறிவாளும் வெட்டுக்கத்தி பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. ரொம்ப வெட்கமாகவும் எதிர்காலத்தை பற்றிய கவலை நிறைந்ததாக இருப்பதனாலே. கேட்டீங்களா? அதாவது போதைப் பொருளால இளைஞர்கள் சீரழிகிறாங்களாம். மாணவர்கள்கிட்ட சாதி சண்டை அதிகமா நடக்குதாமா. அவங்கள திருத்தத்தான் இந்த நடைபயணம். போதைப் பொருள் புழக்கத்தால இளைஞர்கள் சீரழிகிற ஆட்சி எப்படி ஒரு பொற்கால ஆட்சியா இருக்கும்? தமிழ்நாட்டை 4.5 வருஷத்துல முழுசா சீரழிச்சிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். இந்த நடைபயணத்துக்கு அவரை கூப்பிட்டதே முதல்ல தப்பு. இதுல பொற்கால ஆட்சின்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆனா ஒண்ணுங்க, ஐயா வைகோவோட இந்த நடைபயணத்தால தமிழ்நாட்டுல போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னு மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதுலயும் ஐயா ஸ்டாலினையே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க வச்சிங்க பாருங்க. அதனால மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து இந்த விடியாத ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க. டேய், ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு மக்கள் கிட்ட எகிரி இருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. அண்ணன் அப்பப்ப அமைச்சருங்கிறதையே மறந்து இப்படி பேசுறதுனால இவர் அமைச்சரா இல்ல ரவுடியான்னு மக்கள் கேட்குறாங்கப்பா. நாகரிகம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்குற இவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சர். நாடு தாங்குமா? தேர் திருவிழாவுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமான்னு இல்லாம அங்க இருந்த மக்கள் கிட்ட சண்டையை போட்டிருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரன் தானுமாலயம் சுவாமி கோவில்ல தேர் திருவிழா நடந்திருக்குதுங்க. அதுல அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அமைச்சர்கள் வந்து தேரை இழுக்கிற வரைக்கும் மக்களை காக்க வச்சிருக்கிறாங்க. இதனால மக்கள் அரோகரான்னு முழக்கம் போட்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் அமைச்சர் சண்டைக்கு போனதா சொல்றாங்க. இதே மாதிரி தான் சென்னையில ஐயா ஸ்டாலினோட மனைவி சாமி கும்பிட்டப்ப மக்களை காக்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கும் கேள்வி கேட்ட மக்களை ஒருமையில பேசினாரு அமைச்சர் சேகர் பாபு. மக்களை மட்டும் இல்லைங்க, சென்னையில சாமி கும்பிட போன முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூடவும் அநாகரிகமா சண்டை போட்டாரு. அதாவது அமைச்சர் சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் கோயிலெல்லாம் கருணாநிதி வீட்டு சொத்துங்கிற மனநிலையில இருக்கிறாரு. தொடர்ந்து அங்க வர மக்கள் கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிறாரு. இந்த திமிருக்கு 2026 தேர்தல்ல மக்கள் பாடம் புகட்டணும். அப்பதான் இவங்க அடங்குவாங்க. மக்கா, தூத்துக்குடி பக்கம் தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டின 3 திமுக உடன்பிறப்புகள் சிக்கிருக்கிறாங்களாம்ப்பா. ஆட்சி முடிகிற வரைக்கும் அடங்க மாட்டாங்க போலையே. இன்னும் 3 மாசம் கொஞ்சம் பத்திரமா இருங்க. தேர்தலில் இந்த கும்பலை எதிர்த்து ஓட்டு போட்டு ஓட விடுங்க. அப்பதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் மக்களே. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.